ஐயா ராமதாசனுடைய அரசியல் வருகை என்பது தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிற இலக்கோடு அவருடைய தொலைநோக்கு பார்வையோடு ஐயா ராமதாசனுடைய பயணம் தொடங்கியது. அந்த தொடக்கம் என்பதே வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட அரசியல் தொடக்கம். பெரும் தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வன்னியர்களும் தேவேந்திரர்களும் வரலாற்று அடிப்படையில் ஒருதாய் மக்கள் என்கிற புரிந்துணர்வோடு 1989 மதுரையில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை ஒருங்கிணைத்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வன்னியர் தேவேந்திர ஒருதாய் மக்கள் மாநாடு நடத்தினார். அதே போல பல்வேறு சமூகங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு மாநாடு, தமிழ் சமூகத்திற்கான ஒருங்கிணைப்பு மாநாடுகளை நடத்தினார். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அரசியல்படுத்தியதில் மிகப்பெரிய பங்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அன்றைக்கு சமூக ரீதியான அடையாளத்தோடு மாவட்டங்களுடைய பெயர் சூட்டல் நடந்தபோது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சமூக உரிமை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய மாவட்டம், இமானுவேல் தேவேந்திரர் மாவட்டம் என்றே பாண்டிச்சேரியில் வன்னியர் சங்க கூட்டத்தில் தீர்மானத்தை இயற்றி அதை அரசியல்படுத்தியவர். ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய மணிமண்டபம் அமைப்பதற்கு அடித்தளமிட்டவர். அதே போல தென் தமிழகத்தில் தான் அவர் முதல் அரசியல் தொடக்கம் இருந்தது. வாக்கு வங்கி அரசியல் என்பது தென் தமிழகத்தில் தான். அண்ணன் பசுபதி பாண்டியன், அண்ணன் ஜான் பாண்டியன் இவர்களெல்லாம், அண்ணன் முருகவேல் ராஜன் எல்லாரையும் ஒருங்கிணைத்து தென் தமிழகத்தில் தான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் என்பது தொடங்கியது என்று சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலே பள்ளர் கட்சின்னு தான் முதல்ல சொல்லப்பட்டது, பின்னாடி தான் பள்ளி கட்சின்னு சொல்லப்பட்டவை. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு என்பது அது சாத்தியப்படாமல் போனதால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தொலைநோக்கு பார்வை இல்லாமலோ சின்ன சின்ன முரண்களாலோ அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் பசுபதி பாண்டியனும் அதுக்கடுத்து வந்த அண்ணன் முருகவேல் ராஜனும் வெளியேறியதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு ஐயாவுடைய அந்த இலக்கு என்பது பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். எதிர்வரும் காலங்களில் வன்னியர் தேவேந்தர் ஒருங்கிணைப்பு என்பது மீண்டும் வரும், அடுத்த தலைமுறையில் வரும். அதற்கான அடித்தளத்தை ஐயா போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை கடந்து பறையர் சமூகத்திற்கு தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தலித் எழில்மலை இவர்களுக்கெல்லாம் முதல் அமைச்சர். இது போன்ற ஒரு தாயுள்ளத்தோடு எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைத்து சமூக நீதிக்காக நின்று போராடிய ஒரு மாபெரும் தலைமை இன்றைக்கு கலங்கி நிற்பது எங்களை போன்றவர்களை கலங்கடிச்சிருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை விரும்புகிறோம்.